போனா போகுது போ உயிர் போத்தே போகுது எதுலயாவது போகுது அடே முருகா என்னடா பண்ற என்ன பண்ற தூக்கு போட்டுக்கிறான் தூக்கு இதுல போடுங்க நீ கேட்ட கேள்வியாகப்பட்டது எப்ப போட்ட பையான்னு சொன்னியோ இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கு இல்ல அப்படியே தூக்கு போட்டுக்கிறான் தூக்கு இதுல போட நின்னுட்டு இது போட்டுனா இது முடிச்சு விழுந்துரும் இதுல போடாத ஏடாது அப்புறம் எப்படி இந்த ரோட்டு மேலேயே போனா இந்த ரோட்டு மேலேயே போனா இந்த ரோடு இல்ல பாப்பா ரோடு அது இல்ல இன்னும் சல்லி போடுறது கிடக்குது இந்த ரோட்டு மேலேயே போனா அட பொறம்போக்கு யாரு பொறம்போக்கு புளியா மரங்க பொறம்போக்கு புளியா மரம் பொறம்போக்கு புளியா மரம் ஆமா அந்த பொறம்போக்கு புளியா மத்தாண்ட போகும்போது கையில ஒரு லைலன் கவர் எடுத்துக்கீங்க லைலன் கவர் அப்படி இல்லாட்டாலும் கைத்துல மாட்டுக்க போற அண்ணா கவர் முருகா சுருக்கிட்டு போடி வேலை முடிட்டோம் அண்ணா கவர் எடுத்துட்டு போயாச்சும் மேல கையில ஒரு சுருக்கு போட்டுக்கணும் மேல கலையில அந்த கொலையில இல்ல கொடையில உங்க அக்கா போய்க்கிறாங்களே அந்த கையில போட முடியாது அது எப்பயோ ஓடிச்சுக்கிட்டு தொங்குது மேல கையில ஒரு சுருக்கு போட்டுக்கிட்டு கைத்துல ஒரு சுருக்கு போட்டுக்கணும் போயிடுடா நானும் பணியான் சமாளில 11 வருஷமா கெட்டிக்காராரு ஒரு தேவடியா சொல்ல போறா ஐயோ உனக்கு எங்க வலிக்குது எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க எனக்கு தான் அச்சு வலிக்குது சரி இருந்தாலும் ஏற்பட்ட சபை லட்சுமி ராஜ்யப்படுத்தி சபை சபை ஆமா ஒரு பொண்ணு வந்திருக்கு அம்மா யாரு ஊரு ஒடியா சொல்லுமா என் பேரோ சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி கலைவாணி ஆமா யாரோட மனைவி தெரியுமாங்க சத்தியலோகத்தை ஆள முடியாது சரி அயலாகிய பிரம்மதேவன் அவருக்கு வாரியாக வாங்க முடியாது என் பேரோ சரஸ்வதி இருக்கட்டும் இல்ல கொடுத்தாரு ஓட்ட ஓட்டமா ஓடி போய் கலைவாணி என் மனைவி விட்டாளுக்கு வீட்டுக்காரரு எங்க எங்க வீட்டுக்கார பாத்தியா எங்க அத்தனை பாத்தியா எங்க மச்சான பாத்தியா எங்க சுவாமிய பாத்தீங்களா எங்க அண்ணால பாத்தீங்களா எங்க வீட்டுக்கார பாத்தீங்களா கேட்டுங்க ஐயா ஒரு ஆம்பளை செய்யற வேலையா நான் என்ன சொல்றேன் இப்படியே சீண்டாத இங்கே சீண்டாங்க என்னால முடியலடா என்னால முடியலன்னா நான் சொல்ற மாதிரி செய் ரோட்டு மேலே போனா நம்ம புது பாட்டை விட்டு வரக்குள்ள ரோட்டு ஓரமா ஒரு பேச்ச மரம் இருக்குது துணி எல்லாம் அவுத்து வச்சுட்டு 3 தடவை ஏறி சைக்கிள் விட்டனா எல்லாம் ஏறிட்டு தாங்கிடும் ஃபர்ஸ்ட் ஏறீங்களா நீங்க நானா எனக்கு தாங்கம் இல்லடா எனக்கு தாயம் இல்லடான்றா சரி வீட்டுக்காரர் உள்ள விட சொன்னாரு
என் ஆதாரம் என்று ஆதரவாக சமைத்தவர்கள் எந்தவித குறையும் இல்லாமல் சுகசேமமாக சாமி ஒரு வாட்டியாச்சு யாரு? செய்தி என்னமோ இன்றியும் இல்லாமல் அனைத்து மந்திரியை விட்டு அத்தி கூறும் என்று தான் ஒரு ஒவ்வொரு நாளும் அசுரவாதிகள் வருவது நம்மை சிறை பிடிப்பது சித்திரவதை செய்வது இதே காலங்காலமா நடந்து கொண்டு ஆனா இன்றைய தினத்தில் அசுரபயம் என்பதே கிடையாது. அதனால இருவரும் சரசு சந்தோஷமாக சொல்மண்டபத்தில் அமர்வு யார் வருகிறார்? இப்படியாக பிரம்மதேவனும் கலைவாணியும் சத்திய உலகத்தில் சத்தியம் பதிவாக வந்து கொண்டிருக்க திரு உலகம் சுற்றுமணியான நாரத பெருமையால் தரப்பா